பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வேத வசனம் என்னன்னா, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18 19வது வசனம். இந்த 2 வசனம் இதில் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம உட்கொண்டு அந்த கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய காரியங்களை வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுவோம். அந்த வசனம் என்ன அப்படின்னா, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே, இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இரவு நேரங்களில் இரவும் பகலும் ஓய்ந்திராத நதி அளவுக்கு உன் கண்ணீரை விடு. என் சமூகத்தில் நதி அளவுக்கு கண்ணீரை விடு. உன் கருப்பு விழி சும்மா இருக்க விடாத. எவ்வளவு அழகா ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. அப்புறம் 19வது வசனத்துல, எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ராத்திரி முதற் சாமத்தில் கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எதற்காக இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறதுங்கிறது அதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. இன்றைக்கு கொடுக்குற வார்த்தை இதுதான். ஆண்டவர் கூப்பிடுங்கிறார். நம்ம நல்லா வைராக்கியமாக ஜெபிப்போம் கர்த்தருக்காக. நம்ம என்ன செய்வோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய பாதத்துடன் நம்ம ஜெபிப்போம். ஏன் சில ஜெபங்களுக்கு நமக்கு பதில் இல்லை அப்படின்னா, அவர் சொல்றாரு, நதி அளவாய் கண்ணீர் விடு, ஓய்ந்திராத, கூப்பிடு, எழுந்திரு, கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இரவு ராத்திரி நடுசாமத்தில் எழுந்து என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த கண்ணீர் சிந்துற வேதனை, இந்த நடுசாமத்தில் ஆண்டவர் எழுப்பி என்னை கூப்பிடுன்னு சொல்றது, இதெல்லாம் இந்த வேதனை எதற்காக வந்துருச்சு? ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நான் படுத்தும் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமா இருக்கும், கர்த்தர் என்னை தாங்குகிறான்னு சொல்லியிருக்கிறார் தாவீது. அப்படி இருக்கும்போது இது ஏன் நடுராத்திரி எழுந்து என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுதுன்னா, இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே புலம்பல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உன் தீர்க்கதரிசிகளின் அபத்தம் வியர்த்தமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். இப்போ நம்ம ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு கர்த்தருடைய மனிதன். நம்ம அவர்கிட்ட போய் கேட்டால் நமக்கு என்ன செய்வார், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுவார். கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை நமக்கு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வியாகுலங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியில் நம்ம என்ன செய்வோம், அவங்கள்ட்ட போவோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, என்ன சொல்கிறது, கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை தரிசித்து, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் முழுவதும் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது வெளிப்பட்டுரும். உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வேர்த்தவுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளைக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல். ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணுமா, ஒருத்தன் வர்றா அப்படின்னா எதற்காக அவனுக்கு அந்த பாடு வந்துச்சு, எதற்காக அவனுக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு, அவன் என்ன செய்யறதுக்காக அது வந்துச்சு, அவன் என்ன அக்கிரமத்தை செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவனுடைய அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அந்த தரிசித்து அதை உனக்கு சொன்னாங்க, நீ அதை நம்பிக்கிட்டு நீ போன, ஆனால் உனக்கு விடுதலை இல்லை. ஏன் அப்படின்னா, உன் அக்கிரமத்திலேருந்து நீ வெளியில வர விரும்பலை. இப்படி தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை உனக்காக தரிசித்து சொன்னார்கள். தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து தன் சொந்தமான தரிசிப்புகளை தரிசித்து உன்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நீ என்ன அக்கிரமத்தில் இருக்கிற, எந்த அக்கிரமத்தின் கட்டுகள் இருக்கிறங்கிறத உனக்கு சொல்லாமல் விட்டதுனால நதி அளவாய் கண்ணீர் விடு, ராத்திரியிலே எழுந்திரு, உன் கண்ணிமை அதை எப்படி சொல்ல, கருப்புள்ளி சும்மா இருக்க விட்டாத. இந்த மாதிரியெல்லாம் நமக்கு பாடுகள் ஏன் வருகிறது, எதற்காக அப்படி வருகிறதுனா, நம்ம தேவனை தேடணும். முதல்ல தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள்ங்கிறது எனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எல்லாருக்கூடையும் பேசுகிறாரு. அவருடைய பிள்ளைங்க எல்லாருக்கூடையும் கர்த்தர் பேசுகிறாரு. ஒரு தப்பு செய்யும் போது இந்த தப்பை செய்யாதன்னு எல்லார்ட்டையும் ஆண்டவர் பேசத்தான் செய்கிறாரு.
ஆனால் இந்த காலத்திலையும் அநேகர் வந்து தீர்க்கதரிசிகளை தேடி போகிறாங்க. இப்போ உள்ள தீர்க்கதரிசிகள் வந்து ஜனங்களுடைய பாவங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக இல்லை, அவர்களை மேற்பூச்சாய் பூசி விடுகிறதுக்கு தான் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த அபத்தமான தரிசனங்களை தரிசித்து உனக்கு சொன்னதுனால நீ என்ன செஞ்ச? அந்த தரிசனங்கள் எல்லாம் நீ நம்புன, ஆனா உனக்கு விடுதலை இல்லை, அதனால நீ நதி அளவாய் கண்ணீர் விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்க, தேவ சமூகத்துல இருங்க. கர்த்தர் சொல்லி தருவார். நம்மள்கிட்ட என்ன மீறுதல்களுக்கு இந்த மீறுதலை நீ மாற்று, கர்த்தர் உனக்கு அறிந்து விடுதலை தருவார். இப்பெல்லாம் எந்த மனுஷனை நம்பி நீங்க போகக்கூடாது. ஏன் அப்படின்னா மனுஷங்க எல்லாரும் இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, மக்களுக்கு அந்த பாவத்தை எடுத்து சொல்லி, நீ இந்த பாவத்தினால உனக்கு இந்த கட்டு இருக்குது, இந்த பாவத்துல நீ வெளியில வா. ஏன்னா ஆண்டவரே சொல்லுவாரு. அவங்க இந்த கட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ உள்ள காலங்களில் வந்து அவங்க அக்கிரமத்தில் இருக்கிறத அது அவங்களுக்கு மக்களுக்கு சொல்லாம மேற்பூச்சாய் பூசி விட்டுருக்கிறார்கள். அதனால தான் நமக்கு ஒரு நாள் கண்ணீர் தீர மாட்டேங்க, ஒரு நாள் கவலை தீர மாட்டேங்க, நித்த கண்ணீர். ஏன் இத்தனை வருஷமா என் குடும்பத்துல இவ்வளோ பாடுகள் இருக்கு, இத்தனை வருஷமா இருக்கு, ஏன் மாறல? எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை ஊழியக்காரர்கள், யாரை தேடி போனீங்க? நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், யாரை தேடி போகாதீங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க தானே நீங்க, உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். ஆண்டோட பாதத்துல உட்காருங்க. இன்னும் கடைசி காலம் இது. என்ன சொல்றது, அநேகர் வந்து அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள் என்று வேதவசனம் தெளிவா சொல்லுது. அதனால நம்ம யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எந்தெந்த சர்ச்சுக்கு போறீங்களோ அந்தந்த சர்ச்சு ஊழியக்காரங்கள்ட்ட நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக இந்த காலத்துக்கு ஜெபிங்க. நீங்க ஜெபிச்சு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு என்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்ககிட்டயும் பேசுவார். பாதத்துல உட்காந்து பாருங்களேன், பாதத்துல உட்காந்து பாருங்க. இத்தனை நாளா நீங்க யாரை நம்பி போயிருக்கிறீங்களோ அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் முடியாத பட்சத்தில் நம்ம ஊழியக்காரவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபிங்க, ஒரு ஜெப குறிப்பு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு எனக்கு சொல்கிறதுங்கிறதுலாம் எனக்கு இது பிடிக்கல. என்னன்னா கர்த்தர் வந்து இப்போ உள்ள நிலைமையில எல்லாத்தையும் கர்த்தர் பேசுகிறாரு. அவருடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் அவர் பேசுகிறாரு. பாவம் பண்ணுறாங்களா, இந்த பாவம் செய்யாதுங்க ஒரு உணர்வை கொடுக்குறாரு. ஒரு நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருந்துட்டு ஒரு பாவத்தை செஞ்சால் நம்மளுடைய மனம் கடந்து அடிக்கிற அடி நமக்கு தெரியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொய் தரிசனங்களை தரிசித்து மக்களுடைய அக்கிரமங்களை எடுத்து காட்டாமல் இப்படி தரிசிக்கிற கேடானவைகளையும் அபத்தமானவைகளையும் தரிசிக்கிற தீர்க்க தரிசிகளை நோக்கி என்ன செய்யாதீங்க, ஓடாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, ஏசாயா 32ஆம் அதிகாரம், ஏசாயா 32ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 9வது வசனத்தில், சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே. இப்பெல்லாம் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் சொல்றது, எனக்காக ஜெபிங்க, எங்கள் குடும்பத்தில் போராட்டம், எங்கள் குடும்பத்தில் வேதனை, அது இது என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் போய் சொல்லிடுவாங்க. அவங்க சுகஜீவிகளாக வாழ்வாங்க. ஊழியக்காரங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், அவங்களுக்காக போராடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சுகஜீவிகள்னா உலகத்துக்கு உரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அது அவர் அழகா சொல்றாரு. ஏசாயா 32:9வது வசனத்துல, சுகஜீவிகளாகி ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். அவருடைய வார்த்தையை கேட்க சொல்றார். நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நிர்விசாரிகளே, சுகஜீவிகளே, எவ்வளவு கடினமான வார்த்தை பாருங்களேன். சுகஜீவிகளா வாழாதீங்க. உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டாரு. ஏதாவது ஒன்று ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. ஒன்றா ஆண்டவரை தேடு, இல்லையே நீ உலகத்தை நோக்கி தான் போகணும். உலகத்தை நோக்கி போகிறவங்களுக்கு என்ன தீர்ப்புன்னு நமக்கு வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. ஆக்கினை தீர்ப்பு, நரகத்துக்கு தான் போகணும். நம்ம ஆண்டவர் நம்மளை ரசித்துட்டாரா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுகஜீவிகளாக வாழக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. எத்தனை வார்த்தை, எவ்வளவுதான் நம்ம வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தை நம்ம செவிகளை விழுந்து கொண்டே இருந்தாலும் ஒரு நிர்விசாரம். கர்த்தர் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி இருப்பார். அது சாத்தான் என்ன செய்வானா, தூண்டுவான். எனக்கு இன்னைக்கு ஒரு 8 மணி போல் இருக்கும், எனக்கு ஒரு உணர்வு என்ன உணர்வு அப்படின்னா ஸ்தோத்திரம். அந்த உணர்வில் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த காரியத்தை செய், எனக்காக ஜெபி, எனக்காக என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, உன்னை சுற்றி நிறைய கட்டுகள். என்னென்னா நம்ம
ஊழியம் பண்ணுறீங்க, உங்களை சுற்றி அநேக கட்டுகள் இருக்கும். இப்படி சொல்ல போனால் மாந்திரீகம், பில்லி சூன்யம், அந்த மாதிரிப்பட்ட நிறைய காரியங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம அநேகருக்காக ஜெபிக்கிறதுனால இந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் போராடும். அப்போதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் உணர்த்தி கொடுத்தாரு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணுமா, மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளணுமா, ரட்சிப்பெனும் தலைசீராவை அணிந்து கொள்ளணும், பொல்லாங்க நெய்யில் அக்னி ஆஸ்திரங்கள்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் கேடகத்தை நம்ம பிடித்து கொண்டு இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம இந்த மாதிரிப்பட்ட இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும், சுகஜீவிகளாய் வாழக்கூடாது, நிர்விசாரமாய் வாழக்கூடாதுன்னா சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பிடித்து கொண்டவர்களா என்ன செய்யணும், நிற்கணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நம்ம இன்றைக்கு அநேக நாள் நம்ம இதில் புலம்பல வாசித்தது மாதிரி நம்ம ஊழியக்காரங்களை தேடி போகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தளர்ந்த முழங்கால்கள்லாம் முட்டக்குங்க, தேவ சமூகத்தில் முட்டக்குங்க, முழங்காலில் நில்லுங்க, முழங்காலில் நில்லுங்க. நீங்கள் முழங்காலில் நிற்காத பட்சத்தில் உங்களுக்கு விடுதலே கிடைக்காது. ஒரு நாள் கூட நீங்கள் விடுதலை பெற்றுவிட முடியாது. எந்த சாக்கு போக்கு நீங்கள் சொல்லாதீங்க, எங்களால் முழங்கால் நிற்க முடியல, மொட்டமாக போகல, முழங்கால் நல்லா தானே முழங்கால் இருக்குது. பலவீனமாக இருக்கிற முழங்கால்களே நான் சொல்லவில்லை, முடங்கி போகாத முழங்கால்களுக்காக நான் சொல்லுகிறேன். முழங்கால் நின்றுகிறேன். அநேகருடைய முழங்கால்களை சாத்தான் முட்டைக்கு போட்டு விட்டான். முழங்கால் நின்று செபிக்கவே முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, நாட்களில் முழங்கால்களை பலப்படுத்துங்கள், முழங்காலை நில்லுங்கள். செத்தெல்லாம் நம்ம போகவே மாட்டோம். முழங்கால் நின்று ஜெபிச்சா செத்தெல்லாம் போக மாட்டோம். செத்தா போட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். முழங்கால் நின்று நான் செத்து போயிட்டேன்னா செத்து போயிடுவோம். முழங்கால் நின்று செத்து போயிட்டேன்னா பரலோகம் போயிடலாம். அந்த முழங்காலில் நின்று ஜெபிங்க. கரங்களை வானத்துக்கு நேராக விரித்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை துதிங்க. கட்டுகள் மாறும். நீங்கள் என்ன காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவார். மனுஷனை நம்பி போகாதீங்க. போனீங்கன்னா உங்களை மேற்பூச்சாய் பேசுவார்கள். உங்களிடத்தில் இருக்கிற பாவத்தை அவங்க சொல்லி தர மாட்டாங்க. என்ன கர்த்தர் சொல்லுவார், உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் இந்த ஆத்மா இந்த பாவம் செஞ்சதுனால இந்த ஆத்மாவுக்கு இந்த கேடு வந்ததுன்னு சொல்லுவார், ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தேடி வருகிற ஜனங்கள்கிட்ட அந்த பாவத்தை சுட்டி காட்டாமல் அந்த மக்களை மேற்பூச்சாய் பூசி ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை என்ன செஞ்சுருவாங்க, பாவத்திலே உள்ள தள்ளி அப்படியே அந்த மக்கள் பாவத்தோடே திரியக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு நாள் அந்த குடும்பத்தில் விட்டுதலைங்கிறதே வராமல் போயிடும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், தளர்ந்த கைகளை திட்டப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லுவோம். பலவானாய் மாற்றுகிற தேவன். நீங்கள் முழங்கால் நின்று ஜெபிச்சு பாருங்களேன், உங்களை பலவானாய் மாற்றுவார். ஒரு சத்துரு உங்களை சுற்றி வர முடியாது. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறியக்கூடிய தேவன் அவர். அதை நீங்கள் முழங்கால் நின்று ஜெபித்து பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். விசுவாசித்து நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். முழங்கால் நில்லுங்க. முழங்கால் நிற்க முடியல, செவத்தை பிடிச்சிட்டா அது நில்லுங்க. எதையாவது பிடிச்சிட்டா முழங்கால் நின்று ஜெபிச்சிருங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு அரை மணி நேரமா, ஒரு மணி நேரம் உங்களால் எவ்வளோ முடியுமோ முழங்கால் எதையாவது தூணை பிடிச்சிட்டா நீங்கள் என்ன செஞ்சுருங்க, முழங்கால்னு முழங்கால் ஜெபித்தால் பிசாசு நட்டுங்குவான். அவனுக்கு முழங்கால் நின்னாலே ஆடிடுவான். நம்ம முன்னாடி ஆண்டோடைய பிள்ளையா வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்தா ஒரு கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுவோம், பார்த்துருக்கீங்களா? பயம் ஒரு தொடநடிங்கன்னு சொல்லுவாங்க, தொடநடிங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முழங்கால் நம்ம நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களா, அவன் தொட நடுங்கிடுவான். ஏன்னா அதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு விடுதலை இல்லையா, முழங்கால் நில்லுங்கள், முழங்கால் நில்லுங்கள், உங்களுக்கு அந்த பலத்தை தேவன் தருவார். முழங்கால் நின்று ஜெபிங்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 12:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? அங்கே நம்ம ஏசாயில அதை தான் படித்தோம். இந்த வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நெகிழ்ந்த கைகள், சோர்ந்து போய் ஏதோ நம்ம 10-15 மணி நேரம் தேவ சமூகத்தில் நின்னது போய் குழஞ்சி போய் இல்லை. அவர் சொல்கிறாரு, நம்ம எவ்வளவு கடமைகளை செய்கிறோம், எவ்வளோ வெயிட்டு தூக்குறோம், என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம். 1 மணி நேரம் தேவ சமூகத்திலிருந்து கரங்களை 2 கரங்களை வானத்துக்கு நேராய் விரிக்க சொல்கிறார் ஆண்டவர். முழங்கால்களை திரும்ப நிமிர்த்துங்க,
பிசகி போய் கிடக்குது. அநேகருக்கு முழங்கால்லாம் பிசகி போயிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த நாட்கள்ல அப்படி ஆக்கிட்டாங்க, ஊழியக்காரங்க அப்படி ஆக்கிட்டாங்க. என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வருத்தமா இருக்கிறீர்களா, எங்களிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி அநேக நாட்கள் வீட்டில் ஜெபிக்கிறது கிடையாது, முழங்கால் நிற்கிறது கிடையாது. அதான் இந்த நாட்கள் கர்த்தர் வார்த்தை கொடுக்குறாரு. யாரை நம்பி போகாதீங்க, உங்களுக்கு விட்டதிலே வராதுங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவீங்க. முதல்ல நீங்கள் உங்கள் முழங்காலை முட்டக்குங்க, தளர்ந்த கரங்களில் வானத்துக்கு நேராக விரிங்க. பிசகி போய் கிடக்கிற முழங்கால நிமிர்த்துங்க. தேவனுக்கு சமூகத்தில் நிமிர்த்தி நின்று ஜெபம் பண்ணுங்க. முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்கள் பாதை செவ்வை ஆகணும்னா முழங்கால் நில்லுங்க. அதான் வேதவசனம் சொல்லுங்க. முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுங்கள். நம்ம வழி செவையாக ஆகணும் அப்படின்னா நம்ம முழங்கால் நிற்கணும். நீங்கள் முழங்கால் நிற்காத பட்சத்தில் ஒன்றுமே நடக்காது. இல்லைன்னா நம்ம குளம்பல்ல வாசித்த மாதிரி முழுவதும் இருந்து நீங்கள் கண்ணீர் விடுங்க. முழுவதும் இருந்து கண்ணீர் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் தேவனை சரியாக அறியலன்னு அர்த்தம். முழுவதும் உட்காந்து புலம்பி புலம்பி அழுது நதியளவாய் கண்ணீர் விட்டு கருவிலையெல்லாம் பூத்து போய் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா இன்னும் நீங்கள் தேவனை சரியாக அறியலன்னு அர்த்தம். தேவனை நீங்கள் சரியாக அறிந்துட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களுடைய பாதைகளை செவை பண்ணி உங்களை நடக்க வேண்டிய வழியை நல்லபடியாக நடத்தி கொண்டு போக தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் முழங்கால் நில்லுங்க, நீங்கள் முழங்கால் யுத்தம் செய்யுங்க. அதிகமாக தேசத்துக்காக செபிங்க. காலம் கடைசியாய் மாறிவிட்டது, கடைசி காலம். தேசத்தை எழுப்புதலுக்காக செபிங்க. எழுப்புதல் கண்டிப்பாய் வர வேண்டும். நிறைய இடங்களில் எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரணும். அதுக்கு நம்ம உத்தரவாதி. அதற்காக முழங்கால் நின்று செபியுங்கள். முழங்காலை முடக்கி போடாதீர்கள். யாரை நம்பி போகாதீங்க. உங்கள் முழங்காலை முடக்கும்போது தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் இந்த நாட்களில் வார்த்தை கொடுக்குறார். முழங்கால் நின்று செபியுங்கள். முழங்கால் பிசகி போய் கிடக்குது, முட்டமாய் போய் கிடக்கிறதா நீங்கள் அந்த முட்டமாய் இருக்கிறதை திரும்ப நிமிர்த்துங்கள். நிமிர்த்தி கைகளை வரத்துக்கு நேராக விரித்து கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அவர்கிட்ட கேளுங்க. அபத்தமாய் தரிசிக்கிறவர்களை நோக்கி போகாதீர்கள். கர்த்தர் இந்த நாளுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய கால்களை முழங்கால்களை நாங்கள் நிமிர்த்த ஆண்டவரே, முட்டங்கி பிசகி போய் கிடக்கிற எங்கள் முழங்கால்களை நாங்கள் நிமிர்த்தி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கணும் என்று எங்களுக்கு நீங்கள் போதித்தீங்க. சப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த அபத்தமான ஆண்டவரை தரிசனங்களை தரிசிக்கிற அந்த தீர்க்க தரிசிகளை நோக்கி நாங்கள் ஓடாதபடிக்கு சுவாமி கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் யாரையோ நம்பி போய்விட்டோம் அப்பா. இனி அப்படி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து கர்த்தர் என்ன சொல்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொள்ள எங்கள் பாதைகளை நாங்கள் செவ்வை பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் எங்கள் அப்பா ஒருவருக்கு நான் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.